ஹாய் நண்பர்களே, இனிய இனிய வணக்கங்கள். அந்தி மாலை நேரங்க எவ்வளோ ரம்மியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பவும் வெயில் பொளக்குதுங்க, சுட்டு எரிக்குதுங்க. ஆனா அதை விட அரசியல் அனல் இன்னும் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எங்களுடைய விஜய உங்களுடைய அன்புமணி வெற்றி பெறுவாரா? எங்களுடைய சீமான உங்களுடைய டிடிவி தினகரன் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதேதாங்க. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகளை பிரிச்சு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு எடப்பாடி. எப்படி இந்த தொகுதிகளை அவங்க பெற்றார்கள், உள்ளுக்குள்ளார என்ன பஞ்சாயத்துகள்லாம் நடந்தது, சுமூகமா எல்லாமே ஓடுனதா, இதுல ஒரு 10-11 தொகுதிகள் எடப்பாடிக்கு ரிஸ்கா இருந்தது, அதெல்லாம் இந்த பக்கம் அப்படியே நேக்கா கூட்டணி பக்கம் தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 56 தொகுதிகள் குறித்து முழுமையாக திறனாய்வு செய்வது தான், டீகோட் பண்ணுவது தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பாஜக தொகுதியில் எடப்பாடி ட்விஸ்ட் வைத்த நயினார் நாகேந்திரன். பிஜேபி 27 டீகோட். அதிமுக கூட்டணியில பாஜக போட்டி போடுகின்ற 27 தொகுதிகள் எது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரு அறிவிச்சாருங்க. அதுல மயிலாப்பூர், தளி, அதுக்கப்புறம் ஊட்டி, அவினாசி தனி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை தனி, புதுக்கோட்டை, சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செங்கோடு, வாசுதேவன் நல்லூர் தனி, ராதாபுரம், நாகர்கோயில், விழுவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை தனி, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் தனி, அப்புறம் மொடக்குறிச்சிங்க. இதுல 5 தொகுதிகள் தனி தொகுதிகள்ங்க. அதுல போன முறை 4 எம்எல்ஏக்கள் பெற்றாங்க இல்லையா, மொத்தமா 20 வாங்கி பாஜக. அதுல 2 சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகள் இந்த முறை அதை அப்படியே தக்க வச்சிருக்காங்க. ஒன்று மொடக்குறிச்சி, இன்னொன்று நாகர்கோயிலுங்க. அதே நேரத்துல கோவை தெற்கு, திருநெல்வேலி 2 இந்த முறை மாறி இருக்குங்க. கோவை வடக்கு, சாத்தூர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. கோவை தெற்குல போன முறை திருமதி வானதி சீனிவாசன் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனாலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கிட்ட வெறும் 1728 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றியும் பெற்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி அவங்களும் கணிசமான வாக்குகளை போன முறை பெற்றாங்க, 3வது இடம். இப்ப காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம், திமுக எல்லோருமே ஒன்னா கூட்டா இருக்காங்க. ஸோ களம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. நேக்கா கோவை தெற்கை விட்டுட்டு கோவை வடக்கு, அதாவது தான் வெற்றி அடைஞ்ச தொகுதியை விட்டுட்டாங்க. இப்போ கோவை வடக்கு மாறி இருக்காங்க. கோவை வடக்குலையுமே பார்த்தோம்னா அதிமுக வெற்றி அடைஞ்சாங்க. திரு அர்ஜுன் அவரு சட்டமன்ற உறுப்பினர். ஆனாலும் அங்கேயும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4001 வாக்குகள் தாங்க, 4001 மட்டும்தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் மாஜி மினிஸ்டர் திரு எஸ்பி வேலுமணி அவருடைய கோட்டை கோவை, அதனால அவங்களும் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இதெல்லாம் கரை சேர்த்துரும் அப்படின்னும் கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வாங்கிட்டாங்க. 2 வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாஜக, ஆனால் முடியல. ஒன்னோட அழகா நேக்க தள்ளி விட்டாரு திரு எடப்பாடிங்க. திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர், அவரு போன முறை திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு பதிலாக சாத்தூர் தொகுதி இருக்கு. நம்ம திரு நயினார் நாகேந்திரன் குறித்து அவரை தோற்கடிக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வியூகம் வகுத்திருக்காருன்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி. அதுலேயே கூட சாத்தூர் போகலாம் அப்படின்னும் அவர் திட்டமிட்டிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். ஸோ திருநெல்வேலியில தனக்குன்னு தனி ஸ்கெட்சை யாரு டிஎம்கே போட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் சேஃபான தொகுதிக்கு மாறலாம் அப்படின்னும் அதை விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பாஜகவுடைய 27 தொகுதிகள் லிஸ்ட்ல பார்த்தோம்னா நம்ம தொடக்கத்துல இருந்து குறிப்பிட்டு இருந்த மாதிரி அந்த ஆன்மீக தலைநகரங்கள் அதை மிஸ் பண்ணாம இதுலயும் தொகுதிகளாக எடுத்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை மிஸ் பண்ணல, தஞ்சாவூர் மிஸ் பண்ணல, அப்புறம் திருச்செந்தூர், ராமநாதபுரம், இன்னொரு பக்கம் மதுரை தெற்கு, இப்படி ஆன்மீக மையங்கள்ல தங்களுடைய தொகுதிகளை அமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாஜகவை சரியாக நுட்பமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து மயிலாப்பூர்ல இருந்து சவுத்து நாகர்கோயில் வரை இந்த 4 எல்லைகள், அப்புறம் மத்திய மாவட்டம் மதுரையிலையும், இந்த 5 பகுதிகள்லையும் அவங்களுடைய தொகுதிகளை வச்சிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டின்னு கூட சொல்லாங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய வியூகம் சீராக பரவலாக வாக்குகளை பெறணும். வெற்றிங்கிறது பரவலாக இருக்கணும். அப்போதான் எல்லா பக்கத்துல இருந்தும்
தங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு, அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அப்புறம் தங்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய வசதியான சென்னை சிட்டியில் மயிலாப்பூர் தொகுதி இருக்குது. இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்தில் திருப்பூர் தெற்கும் வச்சுருக்காங்க. திருப்பூரில் இயல்பாகவே பாஜக கொஞ்சம் செல்வாக்காக இருக்காங்க. இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தோம்னா, அதாவது திருப்பூர், கோவை இந்த மாதிரி இடத்துல கூட்டணி கட்சிக்கும் திமுகவில் தொகுதியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இறங்கி ஸ்கோர் பண்ணிடலாம், எம்எல்ஏவாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. மொடக்குறிச்சியில் திருமதி CR சரஸ்வதி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ பாஜகவில் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் போன முறை வெற்றி அடைஞ்சாங்க. திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை திமுகவில் தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சாங்க. நடுவில் கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மொடக்குறிச்சியில் தீவிரமாக பாஜக களமாடுது அப்படின்னு தகவல்கள்லாம் வருதுங்க. அதே நேரத்தில் திமுகவுடைய வலுவான கோட்டைன்னு சொல்லப்படுகின்ற தஞ்சாவூர், திருவாரூர் அந்த இடத்துலையும் இப்போ நேரடியாகவே போட்டியிடவும், அதாவது சிஎம் உடைய சொந்த மாவட்டம், இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய கோட்டை. அந்த காலத்தில் அவர் தஞ்சாவூரில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவருடைய பிரதேசம்னு சொல்லப்படுகின்ற இடத்துலையே எதிரியுடைய கோட்டையிலேயே போய் அவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணும் அப்படின்னும் இந்த தொகுதிகளையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. ஸோ இதுதான் நிலைமை. மயிலாப்பூர்லேருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை, அதாவது பாஜகவுடைய தொகுதியிலிருந்து, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலிருந்து பரப்புரையை தொடங்கியிருக்காரு. மார்ச் 25ஆம் தேதி மாலை நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிங்க. இதுதாங்க பாஜகவுடைய நிலைமை. சரி, நம்ம இங்கிருந்து பாமக ரூட் எடுப்போம். விஜயை தோற்கடிப்பாரா அன்புமணி? பெரம்பூரில் பாமக 18 டீகோடு. அதிமுக கூட்டணியில் பாமகவை பொறுத்த வரைக்குங்க, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, தருமபுரி, பென்னாகரம், சோளிங்கர், அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி, மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாசலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோயில் தனி, கீழ்வேளூர் தனி, பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் 18 தொகுதிகள் பாமக போட்டிடுறாங்க அறிவிச்சாரு திரு எடப்பாடி, அதிமுக பொதுச் செயலாளர். இந்த 18ல் பார்த்தோம்னா 2 தனி தொகுதிகள்ங்க. அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி, பென்னாகரம், சேலம் மேற்குங்க. போன முறை பாமக 23 வாங்கி 5 ஜெயிச்சாங்க இல்லையா? அதில் இப்போ 2 தொகுதிகள் மிஸ்ஸிங். ஒன்று மயிலம் தொகுதி, இன்னொன்று மேட்டூர் தொகுதிங்க. இதில் மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான திரு CV சண்முகம் அவரு போட்டியிடுறாரு. அறிவிக்கப்பட்டாச்சு இல்லையா? அவருக்கு தோதான ஒரு தொகுதி, வன்னியர் சமூகம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதி. இங்கே இறங்கி வேலை பார்த்தா வெற்றி கிடைச்சிரும். போன முறை விழுப்புரத்தில் போய் மைனாரிட்டி வாக்குகள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணார். ஸோ அவர் தொகுதி மாறிட்டார். பாமக கிட்ட பேசி தான், திரு அன்புமணி அவர்கள்கிட்ட, பாமக தலைவர் அவர்கிட்ட பேசி தான் இந்த தொகுதியை எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அதற்கு பதிலாகத்தான் தொகுதி மாற்றப்பட்டிருக்கு. பாமக இந்த வட்டாரத்தில் போட்டிடுறப்ப வெற்றிக்கு நான் கேரண்டி அப்படின்னும் CVS இது கொடுத்துருக்காரு, உத்தரவாதம் கொடுத்துருந்துருக்காருங்க. சரி, இதில் பார்த்தோம்னா போன முறை கடுகளவு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகளை மறுபடியும் இவங்க பெற்று இருக்காங்க பாமக. அதில் முக்கியமாக திருப்போரூர் தொகுதி எடுத்துப்போமே. அதில் போன முறை விசிகாவுடைய திரு SS பாலாஜி அவர்கள் வெற்றி அடைஞ்சாரு. எவ்வளோ அப்படின்னா 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி அடைஞ்சாரு. பாமகவில் திரு K ஆறுமுகம் போட்டியிட்டாரு. இதற்கு அடுத்து விருதாசலம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 862 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் கிட்ட இழந்தது. இதே போல தாங்க மயிலாடுதுறை தொகுதியிலையும் பார்த்தோம்னா 2742 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கிட்ட வெற்றி வாய்ப்பையும் இழந்தாங்க. ஜெயங்கொண்டம் எடுத்துக்கிட்டா கூட போன முறை பார்த்தோம்னா வழக்கறிஞர் திரு பாலு அவரு சுமார் ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு. இந்த தொகுதிகள்லாம் மீண்டும் பாமக அந்த தொகுதிகளை வாங்கியிருக்காங்க இல்லையா? அதில் இன்னொரு ஒரு பலம் சேர்ந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா, அமமுகவும் கூட்டணியில் இருக்கு. இந்த டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, நெருக்கமான பகுதிகளில் அமமுகவுக்கும் வாக்கு வங்கி இருக்கு. இப்போ உதாரணமா சொல்லணும்னா மயிலாடுதுறையை எடுத்துப்போமே, அங்க அமமுக போன முறை 7282 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ திரு டிடிவி தினகரன் அவருடைய சூறாவளி பரப்புரை, திரு அன்புமணி அவரும் பட்டி தொட்டி எங்கும் போகிறப்ப இந்த பிரதேசங்களை கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டு கணக்கு 2 தரப்பும் போட்டிருக்காங்க. சரி, இதில் வழக்கம் போல் சேலம் மேற்கு, சேலம் வடக்கு வாங்கியிருக்காங்க. இந்த வடக்குக்கு பின்னாடி திரு எடப்பாடியோடைய ஒரு சின்ன கேம் இருக்குது. அதை லாஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மேற்கு பென்னாகரம் போட்டியாளர்களுடைய தொகுதிகள்ங்க. போட்டியாளர்னா வேற யாரு? பாமகவுடைய திரு அன்புமணி அவருடைய அப்பா, பாமகவுடைய நிறுவனர்
மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய திரு கோகா மணி, திரு அருள் 2 பேரும் தான் சிட்டிங் எம்எல்ஏக்கள். இந்த தொகுதிகளில் அவங்கள தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னும் பாமக தீவிரம் காட்டுறாங்க. சேலம் மேற்கு, பெண்ணாகரத்துலலாம் மேபி இங்கெல்லாம் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. ஆனா பெண்ணாகரம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. கீழே இறங்கி ஏறி எல்லா பக்கமும் பரப்புரை செய்யணும். ஆனா எல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தளம் போட்டு வச்சிருக்கோம், நிச்சயமா நாங்க வெற்றி அடைவோம் அப்படின்னும் பாமக தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்க ஒண்ணுங்க, சென்னையில 2 தொகுதிகளை பாமக பெற்று இருக்கு. ஒன்னு அம்பத்தூர், மற்றொன்று பெரம்பூர். பெரம்பூர்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருமே, தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அங்க போட்டியிட போறாரு அப்படின்னு அங்க ஏற்கனவே தாவேக்காவினர் தீவிரமா வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க. டஃப்பா இருக்கும். அந்த இடத்துல பாமக துணிச்சலா இறங்குறாங்க. இதுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டோரி இருக்கு. வழக்கம் போல் அந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல நான் சொல்லிடுறேங்க. திரு எடப்பாடி சில ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இருந்தாலும் இங்க வட மாவட்டங்கள்லயும் இங்க சென்னை தலைநகர்லயும் பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கு. அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவு, அதிமுகவுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்த்து இங்க நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னும் பாமகவினர் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க பாமகவுடைய இந்த 18 தொகுதிகள் அப்டேட்டு. கூடுதல் தகவல்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வழங்குவோம். இப்போ அமமுக ரூட் எடுப்போம். அடுத்த ரூட் சீமானை டார்கெட் செய்யும் டிடிவி, அமமுகவின் 11 தொகுதிகள் டிகோட். அதிமுக கூட்டணியில் அமமுகவை பொறுத்த வரைக்கும் பெரியகுளம் தனி, மன்னார்குடி, திருவையாறு, அதுக்கப்புறம் காரைக்குடி, திருப்பத்தூர், மடத்துக்குளம், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம் தனி, திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூவிருந்தவள்ளி தனி, பூந்தமல்லி தொகுதி 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்க அறிவிச்சிட்டாங்க. இதுல 3 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்குங்க. அதே நேரத்தில் அமமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் இந்த முறை அவங்க வாங்கியிருக்காங்க. உதாரணமா சொன்னோம்னா மன்னார்குடி, காரைக்குடி, அதுக்கப்புறம் திருவையாறு இந்த தொகுதிகளை பட்டியலிடலாங்க. அதுல இப்ப மன்னார்குடி எடுத்துக்கிட்டோம்னா போன முறை திரு எஸ் காமராஜ் அவர் போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 40,481 வாக்குகள் பெற்றாரு. டிஃப்ரென்ஸ் மட்டுமே, அதாவது வெற்றி அடைஞ்சவர் திமுகவுடைய திரு டிஆர்பி ராஜா அமைச்சர். அவருக்கும் அடுத்து வந்த அதிமுக வேட்பாளருக்கும் திரு ராஜமாணிக்கம் 37,393 வாக்குகள் வித்தியாசம். அப்ப இதுக்கு காரணமே அமமுக பெற்ற வாக்குகள் தாங்க. இப்ப அங்க அதிமுக அமமுக எல்லோருமே கூட்டணியில் இருக்கிறதால நிச்சயமாக மன்னார்குடியில டிஆர்பி ராஜாவை தோற்கடிப்போம் அப்படிங்கிறாங்க அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரனுடைய டீம்ங்க. அடுத்து திருவையாறு எடுத்துக்கிட்டோம்னா அங்க அமமுகவில் போன முறை திரு கார்த்திகேயன் 37,469 வாக்குகளை பெற்று இருக்கிறார். இதுல முக்கியமா பார்த்தோம்னா வெற்றி அடைஞ்சது டிசி என்று அழைக்கப்படுகின்ற திமுகவுடைய திரு துரை சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர். ஆனாலும் பாஜக 2வது இடம் போன முறை பிடிச்சாங்க. அவங்க திரு வெங்கடேசன் 49,560 வாக்குகள் அவரு பெற்று இருக்கிறாருங்க திருவையாறுல. அப்ப பாஜக, அமமுக, அதிமுக 3 கட்சிகளுடைய ஒருங்கிணைந்து இப்ப வந்திருக்காங்க இல்லையா, நிச்சயமாக திருவையாறையும் டிடிவி கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய டீமு. அதுக்கப்புறம் காரைக்குடி எடுத்துக்கிட்டோம்னா அமமுக திரு தெற்போக்கி பாண்டி அவர்கள் அவரு 44,864 வாக்குகளை பெற்று இருக்கிறாருங்க. காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 21,589 வாக்குகள். இந்த முறை காரைக்குடியை நாங்கள் ஈஸியாக கைப்பற்றுவோம் அப்படின்னு அமமுக தெரிவிக்கிறாங்க. ஆனாலுமே காரைக்குடியில தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காரு யாருன்னா, நீங்கள்லாம் சூலாயுதம், உங்களுக்கு எதிராக நாங்கள் வேலாயுதம், என் பாட்டன் முருகன் அவருடைய ஆசி பெற்று நான் களத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவரு காரைக்குடியில களமாடி இருக்காரு. தீவிரமா பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இருந்தே கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக டஃப் ஃபைட்டாக இருக்கும் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குங்க. அப்புறம் டீப் சவுத்தில் டெல்டா மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை பெற்றாலும் சென்னையிலையும் தொகுதிகளை பெற்று இருக்காங்க அமமுக. சென்னை சுற்று வட்டாரத்தில் பூந்தமல்லி தொகுதி, சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதிங்க. மையப்பகுதியில் திருச்சி மேற்கு திரு KN நேரு சீனியர் அமைச்சர் அவருக்கு எதிராகவே நாங்கள் போட்டி போட தயார் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்காங்க அமமுக. ஸோ திரு KN நேருவையும் திரு சீமானியும் தோற்கடித்து விடுவார்களா டிடிவியுடைய டீம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிஸ்க் 10 நாசுக்காக
தொகுதிகளை கூட்டணிக்கு தள்ளிவிட்ட எடப்பாடி. எங்க பொதுச் செயலாளருடைய கேமே தனிங்க. கூட்டணியில பாஜக உள்ளிட்ட பலர் இருந்தாலும் குறைந்த தொகுதிகளை ஒதுக்கி அதை சரி கட்டினாரு. அதுக்கப்புறம் ஒதுக்கின தொகுதிகள்லையும் ரிஸ்க் தொகுதிகளை கூட்டணிக்கு பல தொகுதிகளை தள்ளி விட்டு விட்டார். பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட் கேம் ஆடி இருக்காரு அப்படின்னு ஆஹா ஓகோன்னு திரு எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ரத்தத்தின் ரத்தங்கள், அதாவது அவங்களே லிஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ பாஜகவுல இருந்து எடுத்துப்போமே, அங்க மயிலாப்பூர் தொகுதியை அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, திருவண்ணாமலை தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க, ஆவடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், இது எல்லாமே பயங்கர ரிஸ்கான தொகுதிகள். எப்படின்னா இப்போ திருவண்ணாமலை எடுத்துப்போம். சிட்டிங் அமைச்சர் திரு ஏவா வேலு அவருடைய கோட்டைங்க. போன முறை பாஜக தான் திரு தணிகை வேலு போட்டியிட்டாரு. 43,203 வாக்குகளை பெற்றாருங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 94,673 வாக்குகள். பிரம்மாண்டமான வெற்றி. அந்த தொகுதியை மறுபடியும் அப்படியே பாஜக பக்கம் தள்ளி விட்டுட்டாரு. இல்லை உள்ளுக்குள்ளார ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்லாம் பேச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போலூர் தொகுதி, அந்த தொகுதியை பாமகவுக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டாரு. போலூர் தொகுதி முன்ன திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவரு கலசப்பாக்கம் போயிட்டாரு. போலூர் தொகுதியை இங்க பாமகவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. ஏன்னா திரு ஏவா வேலு அவருடைய மகன் அந்த தொகுதியில களமாட போறாரு அப்படிங்கிறது தகவல். ஸோ அவரை எதிர்க்கிறதும் கஷ்டம் அப்படிங்கிறது தான். அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் சொல்லவே வேணாங்க. திருவாரூர் முன்னாள் முதலமைச்சர் பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சாரு கலைஞர் திரு மு கருணாநிதி, அவருடைய கோட்டைங்க. இப்போ திரு பூண்டி கலைவாணன் அவர் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ திருவாரூரில். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, திமுக அங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த தொகுதிகளை, அதாவது டெல்டாவில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு அதிமுக கருதுது. ஸோ அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கும் இன்னொரு பக்கம் அமமுகவுக்கும் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ மன்னார்குடி தொகுதி, அப்புறம் இந்த கொஞ்சம் கீழே இறங்கி காரைக்குடி தொகுதி, இது எல்லாவற்றையுமே அமமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலம் வடக்கு, தொடக்கத்தில் சொன்னல, சேலம் வடக்கு, சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக திமுக வெற்றி அடைஞ்ச ஒரே தொகுதிங்க. அங்கே மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் அவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவரு தான் சிட்டிங் மினிஸ்டர். வடக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது அதிமுகவுக்கு. பாஜகவும் அந்த தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தாரு எடப்பாடி, சரி பாமக கேட்குறாங்கல்ல, சேலம் மாவட்டத்தில் நாங்கள் கணிசமாக இருக்கோம், எங்களுக்கு 2 தொகுதி வேணும்னு கேட்குறாங்கல்ல, சரி இதை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சேலம் வடக்கு நேக்கா அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாரு. முன்ன மேட்டூர் இருந்தது, இப்போ சேலம் வடக்கு பாமகவுக்கு போயிடுச்சுங்க. அப்புறம் அம்பத்தூர், பாமக அம்பத்தூரில் போட்டிடுறாங்க. போன முறை அதிமுக 42,146, அங்கே அம்பத்தூர்லேயும் திமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்காங்க. அங்கே சென்னை முழுக்கவே திமுகவுடைய கோட்டை. ஒரு தொகுதியை கூட அதிமுகவால் வெற்றி பெற முடியல போன முறை. ஸோ இந்த முறையும் ஏன் அதில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம செல்வாக்காக இருக்கிற தொகுதிகளை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு அம்பத்தூரையும் பெரம்பூரையும் பாமகவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. பாமக பெரம்பூரில் திரு விஜய் போட்டி போட போகிறாரு. இதில் திமுகவுமே அங்கே வலிமையாக இருக்காங்க. திரு ஆர்டி சேகர் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. போன தேர்தல்லையே கிட்டத்தட்ட 54,976 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சாருங்க. அவரும் வலிமையாக இருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே செல்வாக்காக இருக்குது. தேமுதிகவுக்கும் நல்ல வாக்கு வங்கி அங்கே இருக்குது. காங்கிரஸ்க்கு, திமுகவுக்கு, இன்னொரு சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எல்லாருமே வலிமையாக இருக்காங்க. போதாததற்கு களத்தில் தாவேக்காவும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அவங்க தலைவர். இப்படி ரிஸ்கான தொகுதியில் ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு பாமக பக்கம் தள்ளி விட்டு விட்டார். அதுக்கப்புறம் சொல்லணும்னா சைதாப்பேட்டையும் அதே போல தான். மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியன் அவருடைய தொகுதி. அப்புறம் காரைக்குடி, ஆவடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே தனக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி அழகா கேம் ஆடி இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய பார்ட்டிக்கு ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் கொடுத்துருக்காரு. இந்த கும்பகோணமும் பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்கான தொகுதி. சாக்கோட்டை திரு அன்பழகன் தொடர்ந்து அங்கே
வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. 3 முறை கடந்துட்டாரு. இன்னொரு பக்கம் திமுக இந்த கும்பகோணத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக 1996ல இருந்து கண்டினியூஸா இங்க திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு 6 முறை. அதாவது இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் திரு கோசி மணி அவருடைய கோட்டையா இருந்தது திமுக. அவரை பின்தொடர்ந்து வந்த திரு சாக்கோட்டை அன்பழகன் தன்னுடைய கோட்டையாகவும் மாற்றி வச்சிருக்காரு. ஸோ ரிஸ்க் தொகுதிகளே வேணாம் அப்படின்னு நேக்கா தன்னுடைய கேம் ஆடி இருக்காரு எங்களுடைய திரு எடப்பாடியார் அப்படிங்கிறாங்க அதிமுகவினருங்க. ஸோ இதுதான் நிலைமைங்க. மூச்சு விடாமல் பல விஷயங்கள் பேசியாச்சு. தொடக்கத்தில் வெயில் சுட்டெரிச்சது. இப்போ சொன்னியே அந்தி மாலை நேரம்னு, அதுக்கேற்ற மாதிரி ரம்மியமாக மாறிட்டேன் அப்படின்னு சூரியன் சொல்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே அழகாக செங்கதிர்கள் இருக்கு. ஆனாலும் அரசியல் போக போக இரவு பகல் பாராம அனல மூட்டும். ஏன்னா இந்த தேர்தல் அப்படிதாங்க இருக்கு. 5 முனை போட்டி. இந்த எல்லா ஏரியாக்கள்லையும் திருமதி வி.கே. சசிகலா, மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவங்களுடைய கூட்டணியும் களத்துல இருக்கு. 5 முனை போட்டி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண உங்கள் சகோசே தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.